ஹalleluya. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். அன்புக்குரியவர்களே, நீங்கள் யாவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கடந்த நாட்களில் 21 நாள் 21 days ஃபாஸ்டிங் ப்ரேயர் நம்ம வச்சுருந்தோம். அநேக குடும்பங்களில் விடுதலை, அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 40 நாள் உபவாச தினத்தில் கர்த்தர் அநேகரை தொட்டு கொண்டு இருக்கிறார். அநேகர் விடுதலை ஆகி இருக்கிறீங்க, அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக என்னுடைய பிறந்த நாள் இன்று. உண்மையில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். கர்த்தருக்கு நான் முதலாவது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அவர் என்னை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொன்னார் இல்லையா? அவர் என்ன தெரிஞ்சுக்கிட்டாரு? தாயின் கருவில் அவர் என்னை உருவாக்குக்கு முன்னால் என்னை தெரிஞ்சுக்கிட்டாரு. அது மாத்திரம் இல்லை, எங்கள் அம்மாவையும் அப்பாவையும் நான் பெருமையாக பேசுகிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா நான் என்னைக்கு எங்கள் அம்மா வயிற்றில் உருவானனோ அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் எனக்காக அப்பா கிட்ட பரிந்து பேசிக்கிட்டு இருக்கிற ஒரே ஜீவன் என் தாய், என் தகப்பனும். அது மட்டும் இல்லை, என்னை இந்த அளவுக்கு வளர்த்து ஆளாக்கி உங்களுக்காக சேவை செய்யும்படியாக வைத்திருக்கிறாங்க. அதுக்கு நான் கர்த்தருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அம்மா அப்பா உங்களுக்கும் ரொம்ப நன்றி. என்னை இந்த அளவுக்கு வளர்த்து ஆளாக்கி என்னை கர்த்தருடைய பணியை உண்மை உத்தமமாய் செய்யும்படியாக வைத்த அந்த பெரிய பாக்கியத்துக்காக என் தாய்க்கும் தகப்பனுக்கும் நான் முதலாவது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கெல்லாம் நன்றிலாம் சொல்லவே முடியாது. அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. எப்படின்னா, சும்மா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறதுக்காக இல்லை, சும்மா வெறுமனே ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறது தகுதியாகுமா என்னன்னு தெரியல. ஏன்னா நான் யாருன்னே உங்களுக்கு தெரியாது, இன்னும் நீங்கள் பார்த்தது கூட கிடையாது. ஆனால் உங்கள் குடும்பத்தில் ஒரு பிள்ளையாக என்னை ஏற்றுக்கிட்டீங்க, உங்கள் மகளா. எல்லோரும் என்னை அம்மா அம்மான்னு கூப்பிட்றீங்க. என்னை தாயா, உங்கள் சகோதரியா, உங்கள் உடன்பிறப்பா. இதெல்லாம் நான் பார்க்கும்போது இதுக்கெல்லாம் எனக்கு தகுதி இருக்கான்னு எனக்கு தெரியல. உங்களுக்காக நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். உங்கள் அன்பு நினைக்கும்போது அதை சொல்கிறதுக்கு வார்த்தையே வரல. ஒருவேளை உடன் பிறந்தவர்கள் நம்மோடு உடன் பிறந்திருக்கிறார்கள், அதனால் நேசிக்கிறாங்கன்னு சொல்லலாம். சொந்த பந்தங்கள் நம்ம நேசிப்பாங்கன்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, என்ன உங்களுக்கு யாருன்னே தெரியாது. ஆனால் என் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கீங்க. அந்த அன்புக்கு நான் பாத்திரமா நிச்சயமாக இருப்பேன். ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். உங்கள் குடும்பத்தில் நல்லது நடக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், நீங்கள் கர்த்தரோடு இருக்கணும் அப்படிங்கிறதான் என்னோடய ஆசை. கர்த்தருக்கு ஊழியம் செய்யணுங்கிறது அதோட பேராசைன்னு கூட சொல்லலாம். நான் என்னுடைய 13வது வயதில் ரட்சிக்கப்பட்டேன். அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஆண்டவருக்கு உண்மை உத்தமமாக ஊழியம் செய்யும்படியாக தேவன் எனக்கு கிருபை செய்து கொண்டு இருக்கிறார். அதுக்காக நான் நன்றி சொல்கிறேன். அதெல்லாம் இல்லாமல் உங்களை எனக்கு பெரிய கிஃப்டாக கொடுத்தாங்க ஏசப்பா, அதோட பெரிய சந்தோஷமாக இருக்குது. பெரிய லெவலில் என்னுடைய ஊழியத்தை செய்ய முடியலை. ஏன்னா ஃபைனான்சியலாக நான் ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்கேன். நான் ஏழை எளிய ஜனங்கள் அதிகமாக நேசிக்கிறேன். அதனால் அவங்களுக்காகவே என்னுடைய வருமானம் எல்லாம் போய்கிட்டு இருக்கும். அதுதான் உண்மை. அதனால எனக்கு சேமிப்பு அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எனக்கு தாருங்கிறபடி கர்த்தர் என்னை நடத்திட்டு வர்றாரு. அதனால் நான் உங்ககிட்ட பெரிய லெவலில் பேசணும்னு நினச்சா கூட என்னால் பேசவும் முடியலை. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்னோட தொடர்பு கொண்டு பேசுங்க. கட்டாயமாக நான் உங்கள் எல்லாரோடையும் பேசவும் ஆசைப்பட்றேன். இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறது கூட உங்கள் கூட எனக்கு பேசணும்னு அவ்வளோ ஆசை. அதனால தான் நான் அதை பண்ணுறேன். கர்த்தர் இன்னும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அதிகமாக ஆசீர்வதிக்கணுங்கிறது தான் என்னோடய ஆசை. நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும், நல்ல நிலைமைக்கு வரணும், நல்லா சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் என்னோடய ஆசை. கட்டாயமாக என்னோட இந்த பிறந்தநாள் அதுவுமா ஆண்டவர் இடத்துல அதுதான் வேண்டி இருக்கிறேன்.
நீர் எனக்கு தந்த இத்தனை குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். எனக்கு எத்தனை குடும்பங்கள் இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? 6000 குடும்பங்கள் எனக்காக கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. இது ரொம்ப கம்மி. நான் ஏசப்பாட்ட கோடிக்கணக்காக கேட்டுக்கிட்டு இருக்கேன். கட்டாயமாக தருவார், நான் விசுவாசிக்கிறேன். இந்த 6000 குடும்பத்துக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகுது. நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக வாழ போகிறீங்க. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா நானே உங்களை நேசிக்கும் போது கர்த்தர் உங்களை எவ்வளோவா நேசிக்கிறாரு. உங்களுக்காக மரித்திருக்கிறாரு, உங்களுக்காக உயிர்த்திருக்கிறாரு, உங்களுக்காக இன்றைக்கும் பிதாவின் இடத்துல பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அப்போ அவர் எவ்வளோ நல்லவர், சரிங்களா? அவருடைய அன்புக்கு ஈடாக உலகத்தில் எதுவுமே கிடையாது. அவருடைய அன்புனால தான் இன்றைக்கி நீங்களும் நானும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அன்பை நம்ம ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, மறக்கவே கூடாது. நம்ம தொடர்ந்து அந்த அன்பிலே நிலைத்திருப்போம். ஒருவர் ஜெபத்திலே தாங்குவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்த போகிறார். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை தொடர்ந்து எனக்கு இடத்துல அனுப்புங்க. எனக்கு உங்களுக்காக நான் ஜெபிப்பதற்கு அது ஒரு ஏதுவாக இருக்கும். எனக்கு ஏற்கனவே உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் நீங்கள் உங்களுக்கு எதுக்காக ஜெபிக்கணும்னு அந்த ஜெப விண்ணப்பங்களை அனுப்பும் பொழுது, அந்த குறிப்பிட்டு ஜெபிக்கும் பொழுது அதில் நம்ம விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். சரிங்களா? தொடர்ந்து நான் உங்களுக்காக ஜெபிப்பேன். 40 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர் நம்ம சொல்லியிருக்கிறோம். இன்றைக்கி 11வது நாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை என்னிடத்தில் அனுப்புங்க. அது மாத்திரமல்ல, என்னுடைய ஊழியத்தில் அநேகர் உதவியாக இருந்திருக்கிறீங்க. நீங்களும் கூட உங்களால் இயன்ற காணிக்கை எனக்காக அனுப்பி, அதாவது என்னுடைய ஊழியங்களை தாங்குனீங்க. நான் அதை மறக்கவே மாட்டேன். இப்போது அதுக்காக உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் தொடர்ந்து உங்களால் இயன்றதை நீங்கள் இந்த ஊழியத்திற்காக கொடுங்க. இந்த ஊழியத்தின் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டு வருகிறார்கள். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நீங்கள் கொடுக்குற பணம் ஒரு நாளும் வீணாக போகாது. அது தேவனுடைய நாம மகிமைக்காக பயன்படுத்தப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும், நிச்சயமாக மாறும். நான் அதை விசுவாசிக்கிறேன். அநேக குடும்பங்களுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இதில் நான் குறிப்பிட்டு சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. ஏன்னா எல்லாரும் என் மேலே வச்சுருக்கிற அன்புக்கு அளவே கிடையாது. இதில் நான் யாரையும் குறிப்பிட்டு இன்னார் தான் என்னை நேசிக்கிறாங்க, இன்னார் தான் என்னை நேசிக்காங்கன்னெலாம் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் எல்லோரும் என்னை அதிகமாக நேசிக்கிறீங்க, எனக்கு தெரியும். அது மாத்திரம் இல்லை, எனக்கு அருமையாக கொடுத்த பிள்ளைகள் 2002ஆம் ஆண்டிலிருந்து ஆலிவ்ஸ் நெஸ்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலமாக அநேக பிள்ளைகளை தேவன் எனக்கு கொடுத்தார். அதில் என்னுடைய மூத்த மகள், அவளுடைய பெயர் கவிதா. அவளை நான் மறக்கவே முடியாது. அவளும் என் மூத்த மகள் என்று சொல்லியிருக்கிறேன் இல்லையா? அப்போ அவள் என்னை எவ்வளவா நேசிப்பான்னு உங்களுக்கு தெரியும். அவளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அது மாத்திரமல்ல, அநேக பிள்ளைகள் இருக்கிறார்கள், சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் கர்த்தர் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப எனக்கு கொடுத்திருக்கிறார். மறுபடியுமாக நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன் என்பதை கர்த்தர் இந்த ஆண்டிலே எனக்கு அறிவித்திருக்கிறார். என்னை உங்களுக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். உங்கள் மூலமாக இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைக்கப் போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, எனக்கு அன்பான என்னுடைய பிள்ளைகள் இவ்வளோவா நான் இவ்வளோ ஊழியம் செய்கிறதுக்கு காரணம்னா என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லலாம். அவர்களை சொல்லாமல் இருக்க முடியாது. அவர்களும் இதற்கு மூல காரணம் என்று சொல்லலாம். அவங்க எப்போவுமே ஊழியத்துக்கு போயிட்டு வந்தால், அம்மா ஊழியத்துக்கு போயிட்டு வந்தீங்களா அப்படின்னு மட்டும் கேட்குறவங்க கிடையாது. என்ன செஞ்சீங்க, எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, என்ன அற்புதம் நடந்துச்சு, இப்படி தான் கேட்பாங்க. ஒரு நாளும் எங்களுக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு காசு தாங்க, இப்படிலாம் அவங்க கேட்டதே கிடையாது. ஆனால் நீங்கள் கொடுத்துட்டு வாங்கம்மா அப்படி சொல்லியிருக்காங்க. கொடுத்துட்டு வாங்கம்மா, எவ்வளோ பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? கட்டாயமாக சீக்கிரமாக என் பிள்ளைகளை நீங்கள் எல்லோரும் பார்ப்பீங்க, நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் கொடுத்த கிஃப்ட்டு அதை நீங்கள் கண்ணால் பார்க்க தான் போகிறீங்க. எல்லாரையுமே பார்க்க தான் போகிறீங்க குயிக்காக. ஓகேவா? தேவன் கட்டாயமாக
அருள் செய்வார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். உங்களோட பேசுனதில் ரொம்ப சந்தோஷம். இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். யார் யாருக்கு என்ன வேணுமோ நம்ம கர்த்தர் இடத்துல கேட்க போகிறோம். ஆண்டவரே எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை தாங்கன்னு ஏசப்பாட்ட கேட்க போகிறோம். என்னுடைய பிறந்தநாள் கிஃப்டாக ஏசப்பா உங்களுக்கு எதை கொடுக்க போகிறாங்க. சரிங்களா? ஜெபம் பண்ணலாமா? அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி. அப்பா, இன்றைக்கு என்னோடு இணைந்து ஜெபிக்கிற உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன ஆசீர்வாதம் வேண்டும் என்று ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ அந்த ஆசீர்வாதத்தை அப்படியே அவர்களுக்கு கொடுத்து அவர்களை ஆசீர்வதி உடைய தூய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. தொடர்ந்து உங்களுக்காக நான் ஜெபிப்பேன். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை என்னிடத்தில் தெரியப்படுத்துங்கள்.